முன்கோபப்படுபவள் முன் யோசனையின்றி பேசிவிடுவதால் குடும்பத்திற்கு வருகின்ற நன்மை வராமல் போய்விடும். கைவிட்டு போன பிறகு கண்கலங்கி நிற்பார்கள். கோபமே இவர்கள் நலனை கெடுக்கும் பகை. சுருக்கமாகச் சொன்னால், இவர்கள் வீட்டில் இருக்க முடியாமல் ஸ்ரீதேவி தன் பொறுப்புகளை மூதேவியிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறிவிடுவாள். கோபப்படுகின்ற வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் அந்த குணம் தொற்றிக்கொள்ளும். வன்முறைக்கு ஆளாகின்ற குணம், வெறுப்பு, மற்றவர்கள் மீது துவேஷமும் காட்டி அடிதடிகளில் ஈடுபடுவதும், தாழ்வு மனப்பான்மையோடும் வெறித்தனத்தோடும் நடப்பதும் இத்தகைய பெற்றோர்களிடம் வளர்கின்ற பிள்ளைகளின் இயல்பு. கோபப்படும் பெண்களை தாயாக கொண்ட பெண் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். போகின்ற இடத்தில் அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் என்று சொல்லி கணவரது குடும்பத்தாருடன் பிரச்சனையை வளர்த்து கொண்டு தாய் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள். அம்மா தருகின்ற உற்சாகத்தால் உந்தப்பட்டு அந்த வாழ்வை விட்டு வாழாவெட்டியாகி விடுவார்கள். இதைத்தான் வாழ்கின்ற பெண்ணை தாயார் கெடுத்தது போல என்று கூறினேன். பெண் கோபக்காரியாக இருக்கின்ற வீட்டில் ஆண் அடங்கி போக வேண்டியிருக்கும். இந்த ஆணிடம் அன்பை ஆத்மார்த்தமாக பெற முடியாது. காரணம் பெண்ணின் கோபகுணம். ஆண் கோபப்பட்டால் உத்தியோகம் பாழாகும். போகும் இடத்தில் எல்லாம் தோல்வியே தொடர்ந்து வரும். எப்போதும் எரிச்சல், எதன் மீதும் நாட்டமில்லாமை போன்றவை ஏற்படும். இதனால்தான் இந்த பாதிப்பு என அறியாமல் என் மீதுள்ள பொறாமை கொண்டு யாரோ பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள் என புலம்புவார்கள். இவர்கள் மன இறுக்கத்தாலும் இதய பாதிப்பு போன்ற நோய்களாலும் அவதிப்படுவார்கள். தனது மனைவிக்கு ஒரு நோய் என்றால் அலறி அடித்து கொண்டு தூர ஓடிப்போய் விடுவார்கள். இதற்கு காரணம் நேரம் பார்த்து பழிவாங்குகின்ற குணம்தான். மது பழக்கம் எப்படி எல்லா தீய பழக்கங்களுக்கும் தாயாக இருக்கிறதோ, அப்படியே கோபம் என்கின்ற குணம் எல்லா நன்மைகளுக்கும் எதிரியாகி விடுகிறது. குடும்ப உறவுகளை சீரழித்து விடுகிறது. கணவன், மனைவி, பிள்ளைகள் என யாருமே உட்கார்ந்து பேசும் வாய்ப்பை கோபம் கெடுத்து விடுவதால் அந்த குடும்பத்தில் நல்லது நடக்காது. எதிர்கால திட்டம் எதுவும் நடைமுறையில் இருக்காது. ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த பரஸ்பர அன்பும் செத்து போகும். உறவுகள் துளிர்க்க வேண்டுமானால் முதலில் கோபத்தை விட்டுவிடு. கோபம் வீம்புக்கு தாய், வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை. முட்டுக்கட்டையாக வாழ்க்கை மாறிவிட்டால் அதன் பிறகு உன் சந்ததி கஷ்டப்படும். எனவே கோபத்தை முதலில் விட்டுவிடுவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்லது. ஓம் சாய்ராம்.